மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வில்லேஜ் ஸ்டைல் எக் கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மராட்டி முக்கு, அன்னாசி முக்கு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன். ஸ்பைசஸை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/4 கிலோ அளவு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆனியன் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு டாஸ் பண்ணணும். 8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும் போது அந்த ரெசிபியோட அரோமா சூப்பராக இருக்கும். அகெயின் நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு. 12 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி என் ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணுறாரு. பார்க்க சிம்பிளான டிஷ் மாதிரி தான் தெரியும், ஆனால் டேஸ்ட் தரமாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதங்கணும். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கப் அளவு மட்டன் குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு ஊற்றி செய்யும் போது எக் கிரேவியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கொதி வந்தால் போதும். முட்டையை தனியாக வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டைக்குள்ளார நல்லா மசாலா இறங்கியிருக்கும். இந்த கிரேவிக்கு ஒரு 20 முட்டை போல் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே ஆனால் போதும். பாருங்கள், சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் எக் கறி வந்து ரெடி. இந்த எக் கறியை சப்பாத்தி கூட பிரியாணி கூட எல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.